ஒரு போர்க்களத்தில் இருவருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். ஆனால் அந்த உரையாடல்தான் இன்றுவரை கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இதுதான் பகவத்கீதை. இது ஒரு யுத்தத்தின் மையத்தில் பிறந்த உண்மை நூல். இது ஒரு போர் கதையல்ல. இது ஒரு உண்மை வாழ்க்கை பயணம். இது ஒரு ஆன்மீக உரை மட்டுமல்ல. இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் கையேடு. இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு பகவத்கீதையின் வாழ்க்கை பாடங்கள் தமிழ் விளக்கத்துடன். 1. உங்கள் கடமையைச் செய்க, பலனில் ஆசை விடுங்கள். இந்த ஸ்லோகம் வாழ்க்கையின் முதன்மை அடிப்படை. நாம் செயல்கள் செய்ய வேண்டும், ஆனால் அதன் விளைவுகள் மீது எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். இது என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு தேர்வுக்கு படிக்கிறீர்கள், உழைப்பும் செய்கிறீர்கள். ஆனால் முடிவை குறித்த கவலை இல்லாமல் உழைப்பைக் கொடுங்கள். பலனை அடைய வேண்டுமென்ற ஆசையில் நாம் வாழும்போது நம்முடைய மனம் பதட்டமடைகிறது. ஊழை, ஆனால் பலனில் பிணையப்படாதே. 2. மனத்தை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான வெற்றி. உத்தரேதாத்மனாத்மானம். பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், ஒருவர் தன் மனதை கட்டுப்படுத்தினால் அவர்தானே தன் நண்பர், இல்லையெனில் தானே தன் சதுரு. எவ்வளவு சிரமம் வந்தாலும் ஒருவரின் மனநிலைதான் முடிவுகளை தீர்மானிக்கிறது. மனதை வெல்லும் வீரன்தான் உலகத்தை வெல்லும். 3. இழப்பும் வெற்றியும் சமமாக ஏற்க வேண்டும். சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபாவ் ஜயா அஜயாவ். வாழ்நிலையில் வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் இவை அனைத்தும் கடந்து செல்லும். இந்த மாற்றங்களை சமமான மனதுடன் ஏற்க வேண்டும். அப்போதுதான் நம் மனம் நிலைத்து இருக்கும். சமநிலை என்பதுதான் மன அமைதி. 4. குரல் தூக்காமல் கருணையோடு வார்த்தை பேசுங்கள். அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத். வார்த்தைகள் துளைக்கும் ஆயுதமாக இருக்கலாம். அதனால் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்தித்தே பேச வேண்டும். அன்புடன், அமைதியுடன் பேசும் நபருக்கு உலகமே மரியாதை கொடுக்கும். வார்த்தைகள் மழையாக இருக்கட்டும், வெயிலாக அல்ல. 5. சுய கட்டுப்பாடுடன் வாழுங்கள். நாத்தியஸ்னதஸ்து யோகோஸ்தி. பகவத்கீதை கூறுகிறது, யோகமும் ஆன்மீகமும் வாழ்க்கையின் சமநிலையை அடைவதற்காக. அதிகமாக உண்பதும் தூங்குவதும் கூடாது. அளவுக்கு உண்டி சமத்துவத்துடன் வாழும் வாழ்க்கையே சிந்தனையுடன் இருக்கும் வாழ்க்கை. அளவுக்கு மேல் எதுவும் துன்பத்தையே தரும். 6. ஒரு செயலின் பின்னணி முக்கியம், நம்முடைய நோக்கம். நியதம் சங்கரஹிதம். எந்த ஒரு செயலும் அதற்கு பின்னால் உள்ள நோக்கம் முக்கியம். அது பொது நலனுக்காகவா, தன்னலமில்லாமலா, அல்லது சுயநலத்துக்காகவா? நல்ல செயல் நெஞ்சம் தூயதாக இருக்க வேண்டும். 7. தன்னம்பிக்கைதான் வாழ்வின் சக்தி. அஸ்ரத்ததானாஸ் புருஷா வினஷ்யதி. சந்தேகத்தோடு வாழும் நபர் முடிவுகளை எடுக்க முடியாது. அவனது வாழ்க்கையில் நிச்சயமும் இருக்காது. தன்னம்பிக்கையே நமக்கு முன்னேற்றம் தரும் சக்தி. நம்பிக்கையில்லாதவன் வெற்றியை அறிய மாட்டான். 8. இயற்கையின் வேலைக்கு இடையூறு செய்யாதே. மயி சர்வாணி கர்மாணி. கிருஷ்ணர் கூறுகிறார், என் மேல் முழு நம்பிக்கையுடன் எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து செய். இது பக்தி அடிப்படையிலான துறவல்ல. இதன் பொருள் அகங்காரம் இல்லாமல் செயல் செய்யும் மனோபாவம். உழைக்கும்போது அகங்காரம் தவிர இயற்கை வழி ஓடட்டும். 9. உங்கள் சுய தர்மத்தை வாழுங்கள். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத். ஒருவரின் சொந்த தர்மம் குறைபாடுகளுடன் இருந்தாலும் மேலானது. மற்றவர்கள் தர்மத்தை பின்பற்றுவது போலியே இருக்கும். உன் பாதை நீ நம்பிக்கையுடன் நட. வேறு யாரையும் பின்பற்ற வேண்டாம். 10. ஆத்மா என்ற எதிலுமே அழியாத சக்தி. ந ஜாயத்தே அம்ரிய தேவா ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. ஆத்மா அழிக்கப்படுவதில்லை. இது பிறக்காது, சாவதில்லை. மனிதன் ஒரு உடலை மட்டும் மாற்றுகிறான். இது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். மரணம் என்பது ஒரு முடிவல்ல, ஒரு மாற்றம் மட்டுமே. நாம் ஆன்மா, உடல் அல்ல. பகவத்கீதையின் ஒரு வசனமும் வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்வதற்கான ஒரு நீதி. அது யுத்தத்தில் பிறந்தாலும் அதில் சாந்தியும் இருக்கிறது. அது போரின் போது சொல்லப்பட்டாலும் அதில் அமைதி இருக்கிறது. அது வீரனுக்குச் சொல்லப்பட்டாலும் அதில் சிந்தனை இருக்கிறது. நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? செயல் செய், பலனை ஆசைப்படாதே. மனம்தான் நண்பனும் சதுருவும். வெற்றியும் தோல்வியும் சமம். வார்த்தை கருணையோடு. சுய கட்டுப்பாடு. செயலின் நோக்கம் முக்கியம். தன்னம்பிக்கை வேண்டும். இயற்கையின் வழியை ஏற்று உன் தர்மத்தில் நட. ஆத்மா அழியாத சக்தி. இது ஒரு புத்தகமில்லை. இது ஒரு வாழ்க்கை வகுப்பு. இது ஒரு யுத்தக்கதை அல்ல. இது ஒரு உண்மை பயணம். நம் வாழ்க்கையில் பல சந்தேகங்கள், தயக்கங்கள் வரும்போது பகவத்கீதையை ஒரு நெருப்பு பூஞ்சோலை போல் பார்க்கலாம். உலகம் இருண்டது போல தோன்றும்போது பகவத்கீதையின் ஒளி உன்னை வழிநடத்தும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் முந்தைய பகவத்கீதை வீடியோக்களையும் பார்வையிட மறவாதீர்கள். நம் ஆன்மீக பயணத்தில் இணைந்திருங்கள்.